மனோ ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும். அவங்க தான் பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே. டாக்டர் வரட்டும், நான் கேட்டு பார்க்குறேன். அவரோட நிலைமைய பார்த்தா தாங்கிக்கவே முடியாதுமா. மனோவோட வீட்ல இருந்து யாருமே வரலையானோ? அவங்க கிட்ட நீ இந்த விஷயத்த சொன்னியா? சொன்னாலும் அவங்க வரமாட்டாங்கம்மா. அவங்க விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா என்னதான் சபிப்பாங்க. நான் அவரோட வாழ்க்கையில வந்த முதல் நாளே மனோக்கு இப்படி ஒரு நிலைமை. அப்படியெல்லாம் யோசிக்க கூடாதானோ? இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீ இல்ல. போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, கூடி சீக்கிரம் தெரிய வரும் இந்த காரியத்தை செஞ்ச அந்த பாவி யாருன்னு. ஆனா குமார் சார் சொன்னாரு, ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கெல்லாம் அவருக்கு எதிரிங்க யாரும் இல்லைன்னு. அப்போ ஒருவேளை மனோவை அடிக்கதான் அந்த ரவுடிங்க எல்லாம் வந்தாங்களாமா? மனோக்கு எதிரிங்கன்னு யாரும் இல்ல. மனோவை வெறுத்தது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், என்னோட அப்பா. இது முன்னாடி நடந்திருந்தா என்னோட அப்பா தான் இதை செஞ்சாருன்னு நினைச்சிருப்பேன். ஆனா இப்ப என்னால அவரை சந்தேகப்பட முடியல. ஏன்னா அப்பா மனசார எங்க 2 பேரையும் வாழ்த்தினாரு. குமார் சாரோட வீட்டுல வச்சு அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது அவருக்கு பொண்ணு மேல இருக்க பாசத்தை அவரோட கண்ணுல நான் பார்த்தேன். என்னோட அப்பா இப்படி செய்ய மாட்டாரு. இறக்கம் இல்லாத இப்படி ஒரு காரியத்தை மனோவோட வீட்டு ஆளுங்களும் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா என் மனோவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? அந்த கேள்விக்கான பதில் உனக்கு கிடைக்கும். போலீஸ் தான் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்களா? உங்களை கூப்பிட்டாங்க மேடம். நீ வா அனு, நான் உன் கூட வரேன். நீங்க அம்முவை கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே. வாமா. சார், நான் தான் அனுப்பாமா. நான் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். சம்பவம் நடந்த உடனே நீங்க ஏன் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? அப்போ மனசளவுல நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன் சார். என் பொண்ணு இன்னைக்கு காலையில தான் என்கிட்டே விஷயத்த சொன்னா. நீங்க யாரு? நான் அனுவோட அம்மா. நீங்க மனசளவுல உடைஞ்சு போயிருந்தீங்க, சரி. ஏன் இவரு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாரு? அது அந்த நேரத்துல ஒரு ஷாக்ல இருந்ததுனால. உங்களை அடிக்கிறதுக்காக தான் ஆளுங்க வந்திருக்காங்க. ஆளு மாதிரி மனோவை அடிச்சதா தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா முதல்ல நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுக்கல. அது வந்து சார், அனு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நான் பண்ணல சார். நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன் சார். கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள்லே இப்படி ஒரு சம்பவம் என் வீட்டில் நடந்திருக்கு. மனோவுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையா? இருக்காங்க சார். இந்த கல்யாணத்துல அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால கோவமா இருக்காங்க. எதுக்காக இவர் வீட்டுல போய் தங்கினீங்க? பையனோட வீட்டுக்கு போக முடியலன்னா உங்க வீட்டுக்கே நீங்க போயிருக்கலாமே. அத மனோ ஒரு அவமானமா நினைச்சாரு சார். சாரும் மனோவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் அங்க போனோம். இவரோட வீட்டுக்கு தான் நாங்க போறோம்னு அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும்.
எதுக்காக மனோ அந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சாரு? அது எனக்கு தெரியல சார். எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அனுவதான் தெரியாது சார். நான் கேட்டதுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்னு மனோ என்கிட்ட சொன்னான். இப்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுல்ல? வந்தவங்க யாரையும் உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, அப்படிதானே? இல்ல சார். அவங்க எந்த வண்டியில வந்தாங்க? அதெல்லாம் நான் கவனிக்கல சார். நான் உங்ககிட்ட கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், மனோவை ஆள் வச்சு அடிச்ச விஷயத்துல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். மனோவுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும் சார். அப்படியெல்லாம் யாரும் இல்ல. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. ஆனா அம்மாவுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கு போலயே. இல்ல இல்ல. நான் விசாரிச்சு பார்க்கறேன். அந்த குற்றவாளிகளை கண்டிப்பா நான் பிடிப்பேன். நீங்க என்ன நம்பலாம். தேங்க்யூ சார். மனோ கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அனு கிட்ட நான் நிறையவே பேச வேண்டியது இருக்கு. கேன்டீனுக்கு கூப்பிட்டு பார்க்கலாம். அவகிட்ட இந்த ஆல்பத்தை காட்டணும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பற்றி டென்ஷன் ஆக வேண்டாம். மனோவோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் பேசுனீங்களா? பேசியாச்சு. மனோவோட வாக்குமூலம் தான் முக்கியம். மனோவால இப்ப பேச முடியாது சார். இந்த நிலைமையில ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியாது. அப்புறம் ட்ரை பண்ணுங்களேன். ஓகே டாக்டர். சார், அடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சதா? இது வரைக்கும் எதுவும் தெரியல. குமாரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அப்புறம் பார்க்கலாம். இதே மருந்தை ஃபாலோ பண்ணுங்க. அம்மா, விளையாடாம இரு. ஹாய் குமார் அங்கிள். ஹாய்மா. போயிட்டு உடனே வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா நீங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மோ, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போலீஸ் அங்கிள் கிட்ட நான், உன்னோட அம்மா, அனுவக்கா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். உன் ஃபோனையும் மனோ ஃபோனையும் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். இந்தா. தேங்க்ஸ். அனு,
நீ இப்படியே இருந்தீன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவ. அப்புறம் இங்கேயே உன்னை அட்மிட் பண்ண வேண்டியதாயிடும். நேற்றுலேருந்து நீ எதுவுமே சாப்பிடல. கேன்டீனுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். இல்லை எனக்கு வேண்டாம் சார். இப்போ எனக்கு பசி இல்லை. அனு, நான் சொல்றத கேளு. நான் தான் சொல்றேன்ல சார், இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம். இப்போ எதுக்கு இவ்வளோ கட்டாயப்படுத்துறீங்க? அப்புறம் சாப்பிடாம இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அனு இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கா. போக்கா, ஏதாவது சாப்பிட்டு வா. வா அனு. மனோவோட விஷயத்துல எல்லாருக்கும் வருத்தம் இருக்குதான். அதுக்காக சாப்பிடாம இருக்கணுமா? போக்கா. அனு ப்ளீஸ். அனு, உனக்கு பசிச்சதுன்னா அண்ணன் போய் ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. இங்க எப்படி சாப்பிடுறது? அனு வா, நம்ம கேண்டீன்ல போய் சாப்பிடலாம். நானும் வரேன் அங்கிள், எனக்கும் பசிக்குது. என்னையும் கூட கூட்டிட்டு போறீங்களா? அம்மா வா. என்னன்னு? கேண்டீனுக்கு தானே போயிருக்காங்க, வருவாங்க. அனு ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே, அவளை அப்படியே தூக்கிட்டு போறதுக்கு. ஆனாலும் அவன் கூட அணுவை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள என்னமோ. போலீஸ் தான் உங்ககிட்ட விசாரிச்சாங்கல்ல, அப்பவே கிரண் மேல உனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படியே கூட்டிட்டு போயிருப்பாங்க, அவன் தொல்லையும் இல்லாம இருந்திருக்கும். ஒரு நிமிஷம், அவன் பேரை சொல்லிடலாமான்னு எனக்கும் தோணுச்சுன்னு. அப்புறம் ஏன் சொல்லாம விட்ட? போலீஸ் அவனை விசாரிப்பாங்க, எல்லா உண்மையும் அவன் வெளிப்படையா சொல்ல வேண்டி வரும். அவன் பாட்டுக்கு சொல்லிடுவான், அப்புறம் அணுவுக்கு உண்மை தெரிஞ்சிடும். போலீஸ் முன்னாடி நிக்கும் போது அவன் பார்வையாலேயே என்ன மிரட்டுறத பார்த்தேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறியோ? நான் வேற என்னென்ன செய்யறது? மதில் மேல நிக்கிற பூனை மாதிரிதான் நான் இப்ப இருக்கேன். அணுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா, ஷோ கடவுளே. குமார் அங்கிள், எனக்கு நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னா? உனக்கு என்ன வேணும்னாலும் அங்கிள் வாங்கி தரேன். கேண்டீனுக்கு அந்த வழியா தானே போகணும், ஏன் இந்த பக்கமா வந்தீங்க? அது நம்ம இப்ப கேண்டீனுக்கு போகல, வீட்டுக்கு போறோம். என்ன சொல்றீங்க நீங்க? நான் வரல. இல்ல, என்னோட வீட்டுக்கு இல்ல, உன்னோட வீட்டுக்கு தான் போலான்னு சொன்னேன். இந்த நிலைமையில மனோவை இங்க விட்டுட்டு எப்படி? அம்மா இங்க இருக்காங்கல்ல, நீ எப்படி இருக்குன்னு பாரு. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரும்போது சாப்பிடலாம். சரிதான்க்கா, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. அதெல்லாம் பரவாயில்ல அம்மு. சொல்றத கேளு, மனோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அனு. நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம். அனு ப்ளீஸ், நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? வந்து உட்காரு. வா அனு.
நீ இங்கே வா. இப்போ நீ ஒன்று பண்ணு. நீ அம்மா கூட இங்கே இரு. நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுறோம். சரியா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஐயோ, வருத்தப்படாதம்மா. நான் வருத்தப்படக்கூடாதுல்ல. அப்படின்னா வாங்க போலாம். குட் மார்னிங் சார். சார், குமார் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணியாச்சு சார். மனுவை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வழியாக ஒரு வண்டி வந்தது பதிவாயிருக்கு சார். இதுதான் அந்த வண்டியோட நம்பர் சார். அவர் அட்டாக் பண்ண ரவுடிங்க கண்டிப்பாக இந்த வண்டியில் தான் சார் வந்திருக்கணும். வண்டியை கிளியராக பார்க்க முடிஞ்சது. வண்டியோட நம்பரும் கிளியராக இருக்குது சார். அது போதும். குற்றவாளிகளை நம்ம கண்டுபிடிக்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் போதும். அந்த வண்டியோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுவும் உடனே. சமீப காலமா இந்த மாதிரி காரியங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. பல ஏரியாக்கள்ல இருந்து கம்ப்ளைண்டும் வருது. லோக்கல் சேனல்ஸும் பிரஸும் நம்மள வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மனோ கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை பிடிச்சிட்டா நமக்கு கொஞ்சம் பிரஷர் குறையும், ஜனங்களுக்கும் நம்ம மேல நம்பிக்கை வரும். கரெக்ட் தான் சார். கிரண் எங்கன்னு கேட்டுட்டு தான் அந்த ரவுடிங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கானுங்க. ஆனா தனக்கு எதிரிங்களே இல்லைன்னு குமார் சொல்றான். வந்தவனுங்க மனோவை தாக்கியிருக்கானுங்க. இந்த விஷயத்துல எனக்கு சந்தேகமாவே இருக்கு. எது எப்படியோ முதல்ல இந்த வண்டியை கண்டுபிடிச்சு விசாரணை ஆரம்பிக்கலாம். குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்கள நான் பிடிச்சே தீருவேன். அம்மோ, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துரு போ. எதுக்காக நான் ஃப்ரெஷ் ஆகணும்? நான் ஏற்கனவே குளிச்சு ரெடி ஆகி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அக்கா தான் குளிக்காம சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கா ஃப்ரெஷ் ஆகணும் தானே நாம இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அக்கா போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. அப்பதானே நம்ம மனு அங்கிளை பார்க்க போகலாம். அக்கா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். நீ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கல்ல, அப்போ அங்கே போய் விளையாடு போ. விளையாடுறதா? நான் தனியாவா? நீங்களும் என் கூட வாங்க, 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். ஐயோ, எனக்கு இப்போ விளையாடுற மூடு இல்லைம்மா. அப்ப எனக்கும் மூடு இல்ல. நீங்க அன்னைக்கு எனக்காக ஒரு பாட்டு பாடுனீங்களே, அந்த பாட்டு இப்ப பாடுறீங்களா? அதுவும் உங்களால முடியலையா? இல்லம்மா. மனோ அங்கிள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? அவ சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு என்ன தெரிய போகுது? அங்கிள் ஒரே நிமிஷம். நீங்க என்கிட்ட ஏதாவது தனியா பேச வேண்டியது இருக்கா சார்? ஹாஸ்பிட்டல்லையே நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அம்மாவை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க. கேன்டீனுக்கு போகணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லி தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா அதுக்காக நம்ம வரலன்னு எனக்கு தெரியுது. நீங்க என்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்பதான் அம்மு இங்க இல்லைல்ல, சொல்லுங்க சார். அது அனு, மனோட நிலைமைய பத்தி டாக்டர் ஏதாவது சொன்னாரா? அது அது இல்ல அனு. என்ன வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு டாக்டர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொல்லுங்க குமார் சார். என்னோட மனோவால சாதாரண வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க சார். மனோ பத்தின விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை? நீ சொல்றது கரெக்ட் தான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லதான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சொன்னா நம்ப முடியாத ஒரு விஷயத்த பார்த்தாவது நம்புவ. அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, முதல்ல உனக்கு அந்த நம்பிக்கை வரணும்.
அப்புறம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். என்ன சார் நீங்க சொல்றது எதுவுமே புரியல. அங்கிள் இத பாத்தீங்களா? இது எல்லாமே நான் வரைஞ்சது. அங்கிள் என்னோட டிராயிங்க பாருங்க, நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு. அங்கிள் இன்னும் நிறைய டிராயிங்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? அக்கா நீங்க ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லி தானே வீட்டுக்கு வந்தீங்க, அப்பதே இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கீங்க. போய் குளிச்சுட்டு வாங்க. போகணும், போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சார் போயிட்டு வா. வாங்க அங்கிள், உட்காருங்க, வாங்க. இத பாத்தீங்களா? நான் பண்ண டிராயிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது mermaid. இது இது வந்து parrot. இது டாகி, நல்லா இருக்கா? அப்புறம் இது வந்து கேட். அப்புறம் கிரண் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு நான் எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு புரிய மாட்டேங்குதும்மா. எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிற மாதிரி தான் அவன் நடந்துகிட்டு இருக்கான். அம்மு அவனோட பொண்ணுதான்னு அவனுக்கு தெரியாது, அவன் ஒய்ஃப் தான் அனுங்கிறது அவனுக்கு தெரியும்ல. அவனோட ஒய்ஃபை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கான். அதை தெரிஞ்ச பிறகும் அது தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே அவன் காட்டிக்க மாட்டேங்கிறானே. அது தெரிஞ்சதுனால தானே மனோவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். அவன் தான் இதை செஞ்சிருக்காங்கிறதுல நீ உறுதியா இருக்கிற, அப்படித்தானே? ஆமா, கண்டிப்பா அவன் தான் செஞ்சிருக்கணும். கொலை பண்ணதான் அவன் பிளான் பண்ணிருப்பான். ஆனா அப்படி நடக்கல, அதனால இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.